I welcome you all back for today's class, my dear students. Example 2.27. Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்துட்டு 7th டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, 16th டேர்ம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதனுடைய ஜெனரல் டேர்ம் கேட்குறாங்க. இப்போது நமக்கு வந்து nth டேர்ம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். இந்த nth டேர்ம் ஆஃப் an AP. என்ன சார் ஏபி? ஏபின்னா ஆந்திர பிரதேசன்னா இல்லை, ஏபின்னா என்னது? அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அதை தான் ஷார்ட்டாக நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏபின்னு சொல்கிறோம். சரியா? the nth term of an AP is என்னப்பா? Tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் nth term சொன்னால், அப்போ 7th term என்னவா இருக்கும்? T7 is equal to a என்னன்னு தெரியாது, d என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம 7th term எழுத முடியும். எப்படி எழுதலாம்? a plus 7 minus 1 into d. ஏன்னா இது 7th டேர்முங்கிறதுனால என்னக்கு வேலை 7 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ a ப்ளஸ் 7 minus 1 6d. இதுதான் வந்து என்னது? 7th டேர்ம் இப்போதைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த a ப்ளஸ் 6d எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? -1 கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்க. அடுத்தாப்பில் நமக்கு வந்து என்னது? 16th டேர்ம். எத்தனாவது டேர்மு? 16th டேர்ம் என்னவாக தான் இருக்கும்? 16th term is T16 is equal to a plus 16 minus 1 into d which is equal to a plus 15d. இது வந்து எவ்வளோ நமக்கு தந்துருந்தாங்க? 17 தந்துருந்தாங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 2 வேரியபிளில் 2 ஈக்குவேஷன் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை 2 சால்வ் பண்ணி ஏஎன்டியை கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். சரி, ஏஎன்டியை கண்டுபிடிக்கலாமா? a ப்ளஸ் 6d இஸ் ஈக்குவல் டு -1, a ப்ளஸ் 15d இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 17. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து கீழே இருக்கிற ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ சைனை மாற்றணும். இது ப்ளஸ்ஸாக இருக்கிறனால மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸு. ஏ அடிபட்டு போயிடுச்சு. இங்கே வந்து 6, இங்கே -15. இப்போ -15ல் 6 போயிடுது. 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். -9d இஸ் ஈக்குவல் டு -18. ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ 9d இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு 18/9 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 2ங்கிற வேல்யூவை இந்த 2 ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்? ஏயை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ புட் d இஸ் ஈக்குவல் டு 2 in 1 போடுவோமா? a plus 6 into 2 is equal to -1. a plus 12 is equal to -1. a is equal to -1 minus 12, that is -13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்ன கேட்டாங்க? ஜெனரல் டேர்ம் கேட்டாங்க. அப்போ tn தான். tn is equal to a plus n minus 1 into d. a வந்து -13, d வந்து 2. அப்போ என்னாகும்? -13 plus 2n minus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ என்னாச்சு? 2n minus 15 அப்படிங்கிறத வந்து என்னது? nth டேர்மை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிற ஆன்சர். செய்யலாமா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். 28th சம்மு. இஃப் Lth, mth, nth terms of an AP are xyz respectively, then show that x into m minus n plus y into n minus l plus z into l minus m is equal to 0. நம்ம இது வரைக்கும் nth டேர்ம்னு பார்த்துருக்குறோம். இப்போ அதே வச்சுக்கிட்டு lth டேர்ம்னால் எப்படி எழுத முடியும்? நமக்கு என்ன எழுதுவோம்? இப்போ சாதாரணமாக nth டேர்ம்னு சொன்னாக்கா tnன்னு எழுதுவோம் இல்லையா? இப்போ lth டேர்ம்ங்கிறதுனால tLன்னு எழுத போகிறோம். tL is equal to a plus l minus 1 into d. சரியா? இது வந்து என்னென்னு சொன்னாங்க? எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி tm அப்படிங்கிறது என்னது? a plus m minus 1 into d. இது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க? ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. tn நம்ம வழக்கமாக எழுதுறது a plus n minus 1 into d. இது வந்து zன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டு ப்ரூவ். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், x into m minus n plus y into n minus l plus z into l minus m is equal to 0 ப்ரூவ் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுமா எக்ஸோட வேல்யூவை. எக்ஸோட வேல்யூ என்னது, a plus l minus 1 into d into m minus n plus y-ஓட வேல்யூ a plus m minus 1 into d into என்னது n minus l plus z-ஓட வேல்யூ என்னது a plus n minus 1 into d into l minus m. சரியா? இப்போ இதனோட வேல்யூ என்னன்றது இப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிடுவோம். முதல்ல என்ன இருக்குது, a plus ld minus dன்னு எழுதலாம். இது m minus n ப்ளஸ் a plus md minus dன்னு எழுதலாம். இது ஒரு ப்ராக்கெட் n minus l ப்ளஸ் a plus nd minus dன்னு எழுதலாம். இந்த வெளி ப்ராக்கெட் l minus m. சரி, இப்போ ஒரு டேர்மையும் இன்னொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்னாகும், ஏயும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன் am, ஏயும் என்னையும் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் an. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ld இன்ட்டு m ப்ளஸ் lmd. அடுத்து செகண்டு மைனஸ் lnd. அடுத்தது d-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் md மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் nd ப்ளஸ் an மைனஸ் al. அடுத்து md வச்சுட்டு mnd ப்ளஸ் mnd மைனஸ் lmd. அடுத்து d வச்சு மைனஸ் nd ப்ளஸ் ld. அடுத்து மறுபடியும் கீழே இறக்கி எழுதுங்க தப்பில். அடுத்தது மல்டிப்ளை பண்ண போகிறோம் al மைனஸ் am. அடுத்து nd வச்சு ப்ளஸ் lnd. அடுத்து மைனஸ் mnd. அடுத்து d வச்சு மைனஸ் ld மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் md. சரியா? இப்போ இது மற்ற பாருங்கள், இந்த ப்ளஸ் am இருக்கா, இங்கே மைனஸ் am, இங்கே மைனஸ் an இருக்கா, இங்கே ப்ளஸ் an, இங்கே ப்ளஸ் lmd இருக்கா, இங்கே மைனஸ் lmd, இங்கே மைனஸ் lnd இருக்கா, இங்கே ப்ளஸ் lnd, இங்கே மைனஸ் md இருக்கா, இங்கே ப்ளஸ் md, இங்கே ப்ளஸ் nd இருக்கா, இங்கே மைனஸ் nd, இங்கே மைனஸ் al இருக்கா, ப்ளஸ் al. அடுத்து ப்ளஸ் mnd இருக்கா, இங்கே மைனஸ் mnd. அப்போ வேறு என்ன டேர்ம் இருக்குது, ப்ளஸ் ld மைனஸ் ld விச் இஸ் ஈக்குவல் டு 0. எல்லா டேர்ம்ஸுமே கிளியர் ஆகிடுச்சு. ஹென்ஸ் த ரிசல்ட் சொல்லலாமா? சரி, இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும் இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ட்ராக்ட் பண்ணனாக்கா எனக்கு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 1லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், a ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி minus of a plus m minus 1 into d is equal to x minus y. ஆமாவா இல்லையா? சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா. a plus ld minus d minus a, இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும், முதல்ல உள்ளே பண்ணிக்குவோம். a plus md minus d is equal to x minus y. இப்போ இது மைனஸ் உள்ளே சப்ட்ராக்ட் பண்ணினா என்ன கிடைக்கும், a ப்ளஸ் எல்டி மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் எம்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டின்னு கிடச்சிரும். அப்போ இந்த ஏயும் அடிபட்டு போயிடும், டியும் அடிபட்டு போயிடும். உனக்கு என்ன கிடைக்கும்னா எல்டி மைனஸ் எம்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 2லேருந்து 3 கழிப்போம். 2 வந்து என்னது, a plus m minus 1 into d minus of a plus n minus 1 into d is equal to y minus z. சரியா?
இப்போ பண்ணுங்கள் a ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணுங்கள் md மைனஸ் டி மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் nd மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் z. அப்போ a ப்ளஸ் md மைனஸ் டி மைனஸ் a மைனஸ் nd ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் z. இந்த ஏ அடிபட்டு போயிடும், டி அடிபட்டு போயிடும். உனக்கு md மைனஸ் nd இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட்னு கிடைக்கும். அதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து, ஏன்னா z மைனஸ் எக்ஸ் எனக்கு வேணும், அதனால் மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து ஒன்றாவது ஈக்குவேஷனை மறுபடியும் இதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ a ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் எக்ஸு. a plus n minus 1 இதை nd minus d minus of a plus ld minus d is equal to z minus x. அப்போ a plus nd minus d minus a minus ld plus d is equal to z minus x ன்னு வரும். இது அடிபட்டு போச்சுனாக்க என்ன கிடைக்கும்? nd மைனஸ் ld இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? இது கூட வந்து அந்த n அப்படிங்கிற வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து இங்கே வாங்க. இப்போ இது என்னாச்சு? எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு எண்ணை மல்டிப்ளை பண்ண போகிறோம். கொஸ்டினில் இருக்குது n மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ n மைனஸ் என்ன மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இங்கே ரெண்டு டேர்ம்லேயும் அந்த என்னால் மல்டிப்ளை பண்ணணும். lnd மைனஸ் mnd கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே வாங்க, ஒய் மைனஸ் இசட் இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? எல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே என்ன பண்ணுறேன்? y மைனஸ் இசட் இன்ட்டு எல் என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ண இங்கே எல் மல்டிப்ளை ஆகும். அப்போ lmd மைனஸ் lnd அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மூணாவதாக z மைனஸ் எக்ஸ் கூட என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம்? z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என்னப்பா? z மைனஸ் எக்ஸோட எம்மை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. z மைனஸ் எக்ஸோட எம் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னாக்க என்ன இருக்குது இங்கே? mnd மைனஸ் lmd அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இது மூணு ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் ப்ளஸ் z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் என்னப்பா கிடைக்கும்? மேலே இருந்து எழுதிட்டாங்க lnd மைனஸ் mnd. அடுத்து ப்ளஸ் lmd மைனஸ் lnd ப்ளஸ் mnd மைனஸ் lmd. பாருங்கள், ப்ளஸ் lnd மைனஸ் lnd ப்ளஸ் lmd மைனஸ் lmd மைனஸ் mnd ப்ளஸ் mnd. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? இது போல் செய்யணும். இந்த கணக்குகளை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த செம்மில் பார்க்கலாம். இதில் மேலே இருக்கிற 2 பாயிண்ட்ஸு நீங்கள் படிச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட்டு நம்ம சம்மு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகிற பாயிண்ட்ஸு. இப்போ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கில் கொடுத்துருந்தாங்கனாக்க நாம் a மைனஸ் டி a ப்ளஸ் டின்னு அந்த 3 டேர்மை எடுத்துக்கணும். அதே மாதிரி 4 டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாக்க a மைனஸ் 3d a மைனஸ் டி a ப்ளஸ் டி a ப்ளஸ் 3dன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது நம்ம ப்ராப்ளம்ஸை செய்யலாம். இது நம்ம ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். In an AP, sum of 4 consecutive terms is 28 and the sum of their square is 276. Find the 4 numbers. இப்போ இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ் கொடுத்தாக்க அந்த 4 டேர்ம்ஸை எப்படி எடுக்கணுங்கிறத நான் ஏற்கனவே நோட்டில் சொல்லியிருக்கேன். அப்போ let
the 4 terms be a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. சரியா? இப்போ இது ஏன் இப்படி எடுக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னாக்க, இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த ஏயோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது -3d +3d கிளியர் ஆகிடும், -d +d கிளியர் ஆகிடும், நமக்கு ஏ டைரெக்டாக கிடைக்கும். அந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ ஃப்ரம் த ஃபஸ்ட்டு கண்டிஷன் a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d is equal to 28. இப்போ இந்த -3d plus 3d minus d plus d போச்சுன்னா 4a is equal to 28ன்னு இருக்க வரும். இதிலேருந்து a is equal to 7ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ a கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கண்டிஷனுக்கு வாங்க. ஃப்ரம் த செகண்ட் condition, from the second condition என்ன சொல்லியிருக்காங்க, sum of their squares is 276ன்னு சொல்லியிருக்காங்க. sum of their squares. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது, a minus 3d அதோட ஸ்கொயர் ப்ளஸ் a minus d அதோட ஸ்கொயர் ப்ளஸ் a plus d அதோட ஸ்கொயர் ப்ளஸ் a plus 3d அதோட ஸ்கொயர் is equal to 276 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a minus b the whole square என்னது, a square minus 2ab plus b square. அப்போ a square minus 6ad plus 9d square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா a square minus 2ad plus d squareன்னு கிடைக்கும். இங்கே a square plus 2ad plus d squareன்னு கிடைக்கும். இங்கே a square plus 6ad plus 9d square is equal to 276ன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ இங்கே இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அடித்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் 6ad மைனஸ் 6ad, அதே மாதிரி மைனஸ் 2ad ப்ளஸ் 2ad, இந்த ad டேர்ம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். நமக்கு ஏயும் டியிலையும் மட்டும் தனித்தனியான வேல்யூஸ் கிடைக்கும். ஏ ஸ்கொயர் பாருங்கள் எத்தனை இடத்துல இருக்குது, 1 2 3 4, therefore 4a ஸ்கொயர். இது டி ஸ்கொயர் பாருங்கள், இங்கே 9d ஸ்கொயர் அப்புறம் ஒரு ப்ளஸ் டி ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்புறம் ஒரு 9d ஸ்கொயர், மொத்தமாக சேர்த்தோம்னா 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் புட் a இஸ் ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ 4 × 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. என்னது 49, 7 ஸ்கொயர் வந்து 49, 49 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. 36க்கு 6 மிச்சம் 3, 4 16 3 19, 196 வரும் இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276ன்னு கிடைக்கும். அப்போ 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276 மைனஸ் 196 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 276லேருந்து 196 லெஸ் பண்ணுங்கள். 276 196 6 போச்சுன்னா 0, 17 9 போச்சுன்னா 8. அப்போ 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80ன்னு கிடைக்கும். இப்போ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80/20, தட் இஸ் 4. அப்போ டியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ a இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் d இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ன்னு சொன்னாக்கா 4 டேர்ம் எழுத முடியும். அதே மாதிரி a இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு சொன்னாக்கா 4 டேர்ம் எழுத முடியும். இப்போ அது கொடுங்க, a ப்ளஸ் டேர்ம்ஸ் என்னது, a மைனஸ் 3d a மைனஸ் d a ப்ளஸ் d a ப்ளஸ் 3d தானே எடுத்திருந்தோம். a அண்ட் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க 7 மைனஸ் 3 இன்ட்டு 2 7 மைனஸ் 2 7 ப்ளஸ் 2 7 ப்ளஸ் 3 இன்ட்டு 2. அப்போ இங்கே வந்து 6ஆ, மைனஸ் 6 ப்ளஸ் 7னா 1ன்னு கிடைக்கும். இங்கே வந்து மைனஸ் 2 ப்ளஸ் 5னா ப்ளஸ் 7னா 5ன்னு கிடைக்கும். இங்கே 9ன்னு கிடைக்கும். அங்கே 2 6 6 7 13ன்னு கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னாக்கா a வந்து 7,
டி வந்து -2ன்னு சொன்னாக்க அதே தான் எழுத போகிறோம். a - 3d, a - d, a + d, a + 3d 13ன்னு கிடைக்கும். இங்கே வந்து இது ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ என்ன ஆயிடும்? அதை வந்து +2 7 +2 என்னது 9ன்னு கிடைக்கும். இங்கே வந்து -2 போயிடுச்சுன்னா 5, இது வந்து -6 போயிடுச்சுன்னா 1. ஆக இது மாதிரியான கணக்குகள் வந்து 5 மார்க் கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்த கணக்கில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இருக்கிற லாஸ்ட்டு சம் இது தான். இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? எ மதர் டிவைட்ஸ் ₹207 into 3 parts such that the amounts are in AP. அப்போ என்னாச்சு? அந்த அமௌண்ட் வந்து மூணுமே வந்து ஏபியில் இருக்கிற மாதிரி பிரித்து கொடுக்குறாங்களாம். அண்ட் gives it to her 3 children. 3 குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. The product of 2 least amounts that the children had is 4,623. The product of least 2 amounts வந்து 4623. Find the amount received by each child. இப்போ இந்த 2 கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆன்சருக்கு போக போகிறோம். இப்போ வந்து போன கணக்கு 4 பார்ட்டாக பிரித்தாங்க, 4 டேர்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த கணக்கு வந்து 3 பார்ட்ஸாக பிரியுது. அப்போ இந்த 3 டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3 டேர்ம்ஸுக்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறது என்னென்னு எடுத்துக்கோம். லெட் த அமௌண்ட் பி a - d, a and a + d. ஏன்னா 3 பார்ட்டுமே வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கிற 3 டேர்ம்ஸ் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக நம்ம எழுதியிருக்கிறோம். ஏன் சார் a + d, a + 2dன்னு எழுதலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு வந்து இந்த டியோட வேல்யூ கிளியர் ஆகிடும், a டைரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? a - d + a + d is equal to 207. அப்போ d அடிபட்டு போயிடுதா? அப்போ 3a is equal to 207ன்னு சொன்னால் a is equal to 207/3. சரியா? 1 3 is 3, எத்தனை 8 6 3 சாரா 18, மறுபடியும் ரிமைண்டர் 2 9 3 சார் 27. அப்போ ஏயோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு 69. அந்த 3 அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்னது 69 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a - d, a + dங்கிறது அந்த 3 டேர்ம்ஸு. இப்போ அவங்க கொடுத்துருந்த ஃப்ரம் த செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? லீஸ்ட் 2ங்கிறது இது 2 தான். அப்போ a - d into a is equal to 4623. இப்போ இந்த ஏயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஏ தான் நமக்கு 69ன்னு தெரியுமே. அப்போது 69 - d into 69 is equal to 4623. 69 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா 69 - d is equal to 4623/69 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடித்து கொடுப்போமா? இப்போ 4623 டிவைடட் பை 69 எத்தனை 6 டைம்ஸ் வருமா? 9 6 54க்கு 4 மிச்சம் 5 6 36 5 41. ஸோ இங்கே வந்து 12 இருக்குது, 12 4 போச்சுன்னா 8, இங்கே 5 இருக்குது, 5ல் 1 போச்சுன்னா 4, 3 இருக்குங்க. 7 டைம்ஸ் வருமா? இப்போ ட்ரை பண்ணுங்கள். 7 டைம்ஸ் 97 63க்கு 3 மிச்சம் 6, 6ல் 42 6 48 கரெக்டாக வருது. அப்போது 69 - d is equal to இதை அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 67 வருது. 67 வருது. இப்போ -d is equal to 67 - 69. அப்போ -d is equal to -2ன்னு கிடைக்கும். இப்போ +d is equal to +2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ அந்த இந்த அமௌண்ட் எப்படி பிரிச்சிருப்பாங்க? அந்த அமௌண்ட் வந்து இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து 69, டி வந்து 2 d is equal to 2. Therefore the amounts divided
in 3 parts are 69 minus 2, 69, 69 plus 2. அப்போ 69 minus 2, 67, 69 and 71. இதுதான் தேவையான ஆன்சர். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிக்கும்போது டெஸ்ட் எழுதுறதுனால நீங்கள் மேத்ஸை விட்டுறக்கூடாது. மேத்ஸை கண்டினியூஸாக மேத்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் எவ்ரிடே ஒதுக்கி படிக்கணும். சரியா? சரி, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.